நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 2 முதல் பக்க தமிழ் பாடப்பரப்பு சார்பான முதல் பக்க வினாக்களுக்கு பந்தியை வாசித்து அதை விளங்கி விடையளித்தலும், அடுத்து சொல்லிலக்கண அடிப்படையாக கொண்ட 5 கேள்விகள் இருக்கின்றது. அந்த பந்தியில் 7 கேள்விகள் இருக்கின்றது. அந்த 7 கேள்விகளும் பந்தியை பயன்படுத்தி விடையளிக்க வேண்டும். அடுத்து இரண்டாவதாக சொல்லிலக்கண அடிப்படையை கருத்தில கொண்டு எண்பழி இல்லாமல், எண்பழு அதாவது சொல்லிலக்கணத்திலே எண் என்பது ஒருமை பன்மை, அந்த எண்பழி இல்லாமல் வாக்கியங்களை ஆக்குகிற முயற்சி சார்பான 5 வினாக்களுக்கு 5 புள்ளிகளுமாக மொத்தம் 12 புள்ளிகளுக்குரிய பாடப்பரப்பை நான் ஏற்கனவே கற்பித்து விட்டேன். கற்பித்த ஒழுங்கில பிள்ளைகளிடமிருந்து அனைத்து பிள்ளைகளிடமிருந்தும் நான் இதற்கு காணொளி எதிர்பார்க்கின்றேன். காரணம் என்னென்றால், வினாத்தாள் 1 பொறுத்தவரையில நுண்ணறிவு சார்ந்த விடயங்கள் போதிப்பதை விளங்கி விடையளிப்பது அது இலகுவானது. இது தமிழ் பாடப்பரப்பு தாய்மொழி. அப்ப பந்திய வாசிக்க வேணும், அதில் உள்ள சொற்களின் கருத்தை விளங்க வேணும். விளங்கி பிறகு பந்தியை பயன்படுத்தி கேட்கப்படுற கேள்விகளுக்கு சுருக்கமாக அழகாக விடையளிக்க வேண்டும். பிறகு எண்பழி இல்லாத வாக்கியங்கள் 5 ஆக்க வேண்டும். இப்ப நான் ஒரு மாணவியை இதிலே இந்த சந்தர்ப்பத்திலே அழைக்கிறேன். ஃபாரி என்ற மாணவி. இவ இப்ப 3 வருடமாக என்னிடம் கல்வி கற்கின்ற மாணவி. அந்த முறையில தான் நான் அந்த பிள்ளையை இந்த தெரிவுக்கு அழைக்கிறேன். இப்ப இந்த பந்தியை வாசித்து விடையளிக்கிற விளக்கம் வழங்க போகின்றா. அவ வழங்குவதை துணியாக கொண்டு மற்ற பிள்ளைகளும் காணொளிகள் தயார் செய்து அனுப்பலாம். சரி ஃபாரி, நீங்கள் கேள்விக்கான விடைகாண் விளக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கம்மா. பின்வரும் பகுதியை வாசிக்குக. சுமதி தனது நண்பர்களுடன் தரம் 3 அவர்கள் கற்கும் போது நட்ட பூக்கன்றுகள், பழமரங்கள் என்பதற்கு ஊடாக வகுப்பறை பக்கம் சென்று கொண்டிருந்தாள். தேனருவி ஆரம்ப பாடசாலையில் தரம் 5 கல்வி கற்கும் இந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு புதிய பாடசாலைக்கு செல்ல உள்ளனர். பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த மரங்களுக்கு இடையில் சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு பாடசாலையை விட்டு விலகி சென்ற ஐலண்ட் பற்றி நினைவுக்கு வந்தது. அதற்கான காரணம், அவர்கள் இந்த மரங்களை நடும்போது அவரே தலைமை வகித்தவராக இருந்தமை ஆகும். அப்போது சுமதி ஐலனை போல வேறு பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னர் நாங்களும் பிரதான மண்டபத்தில் 2 சுவர்களில் உலகப்படத்தையும் இலங்கை படத்தையும் வரைவோம் என்பது தரிசினியின் யோசனையாக இருந்தது. அந்த யோசனையை வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்கள் வகுப்பாசிரியருக்கு தெரிவித்தனர். அந்த கருத்தினை ஏற்றுக்கொண்ட ஆசிரியை அதற்கு மதிப்பளித்ததுடன் அதன் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். இறுதியில் இந்த கருத்தினை அதிபரிடம் தெரிவித்து அதற்கான அனுமதி பெற வேண்டும் எனவும் அவர் கூறினார். உரை பகுதியை கொண்டு விடை எழுக. முதலாவினா மேலுள்ள உரை பகுதி. இப்ப நீங்கள் இந்த பந்தியில வாசித்த விடயத்தை பார்வையிடாம, அதாவது பந்தியை பார்க்காமல் நீங்கள் உங்கள் சுய மொழியிலே, பேச்சு மொழியில நீங்க வாசித்த விடயத்தை புரிந்து கொண்டதை சொல்லுங்க பார்ப்போம். பேப்பரை பார்க்காதீங்க, தயவு செய்து நேராக பார்த்து சொல்லுங்கம்மா. இப்ப சுமதி தரம் 3 நச்ச பூக்கன்றுகள் வழியினூடாக வகுப்பறைக்கு சென்றிருந்தாவாம். சுமதியும் அவளோட அந்த நண்பர்களும் தான் வகுப்பறைனா சந்திக்காங்க. இப்ப அடுத்த ஆண்டு இவ புதிய பாடசாலையில
சிறந்த போடாங்க. இப்ப வந்து தேனருவி ஆரம்ப பாடசாலையில கற்கின்றாங்க. இப்ப அடுத்த ஆண்டில புதிய பாடசாலை செல்வதற்கு முன்னர் நாம ஐலனை போன்ற ஒரு விடயத்தை நாம அந்த பாடசாலைக்கு செஞ்சு போட்டு அவளுக்கு யோசனை வந்துச்சு. அதற்கு தரிசேனை கூறுகின்றார், நாம அந்த பிரதான 2 மண்டப சுவர்ல இலங்கை உலகப்படத்தையும் வரைவோம். தர்சினி என்கிற மாணவி. வெரி குட், சொல்லம்மா. பிறகு சுமதி வந்து தரசின்னு சொன்ன ஆலோசனைய வகுப்பறையில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கூறிக்கா. அவைய வந்து அதற்கு சம்மதம் வச்சுக்காங்க. பிறகு ஆசிரியர் வகுப்புக்கு வந்ததும் தரிசினி யோசனை ஆசிரியருக்கு சொல்லி கூறிக்காங்க. அதுக்கு ஆசிரியர் சந்திக்கா அதுக்கு மதிப்பளித்துடன் அதன் முக்கியத்துவத்தையும் விளக்கினாராம். இறுதியில் இந்த கருத்தினை அதிபரிடம் தெரிவித்து பெர்மிஷன் வாங்குவோம் என்று கூறிக்கா. வெரி குட், வெரி குட். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இப்ப பல விடயங்களை படித்தாலும் பல பந்திகளை படிக்கலாம். ஒரு பந்தியை அந்த பிள்ளை விளங்கி விடியளிப்பதன் மூலம் அந்த திறமையை இனம் காண முடியும். அதே நேரம் வகுப்பறையில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் இதே மாதிரி இந்த பிள்ளை போன்று இதே வயதுடையவர்கள் தான் அக்கறையோடு இருந்தால் அவர்களும் இந்த கேள்விக்கு இவ்வாறு விடையளிக்க தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டோ, இப்ப இந்த பிள்ளையின் ஆற்றலை மிகவும் பாராட்டி கொண்டோ, எல்லா பிள்ளைகளையும் சேர்த்துத்தான் நான் பாராட்டுறேன், ஒரு பிள்ளைய மாத்திரமல்ல. சரி, இப்ப அந்த கேள்விகளை வாசித்து கேள்விகளுக்கு பொருத்தமான விடைகளை அவர் சொல்வா கேட்போம். சொல்லுமா. உரைப்பகுதியை கொண்டு விடை எழுக. முதலாவினா, மேலுள்ள உரைப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடசாலையின் பெயர் யாது? தேனருவி ஆரம்ப பாடசாலை. இந்த பெயர் உங்களுக்கு எப்படி அம்மா தெரியும்? இந்த விடை உங்களுக்கு எப்படி தெரியும்? பந்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. பந்தியில எந்த பகுதியில குறிப்பிட்டிருக்க அந்த பகுதியை வாசிங்க பார்ப்போம். சுமதி தன்னை நண்பர்களுடன் தரம் 3 அவர்கள் கற்கும் போது நட்ட பூக்கான்றுகள் பழமரங்கள் என்பதற்கு ஊடாக வகுப்பறை பக்கம் சென்று கொண்டிருந்தாள். தேனருவி ஆரம்ப பாடசாலையில் தரம் 5 கல்வி கற்கும் இந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு புதிய பாடசாலைக்கு செல்ல உள்ளனர். இப்ப தேனருவி ஆரம்ப பாடசாலை வந்து 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு தான் கல்வி கற்க உகந்தது, அந்த கல்வி கற்க உடையது. இப்ப வந்து அந்த தரம் 6க்கு வந்து புதிய ஆண்டு வந்து வேறு பாடசாலைக்கு செல்லாங்கயா. 2 மரங்களை நடுவதற்கு தலைமை வைத்தவர் யார்? ஐலன். ஏனென்றால் சுமதி சொல்லா அந்த தரிசனியோட நாம வேறு பாடசாலைக்கு செல்வதன் முதல் ஐலன் வந்து செஞ்ச ஐலன் பற்றி நினைவுக்கு அவருக்கு வந்ததாம். அதால நாம ஐலன் வந்து மரங்களை நடும்போது அவரை தலைமை வைத்து பந்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆரம்ப பாடசாலை பெயர் தான் கேட்டது, விளங்குதா? அந்த கேள்விக்கான விடையே நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க? அது பந்தியில உள்ள முதல் பகுதியில தரப்பட்டிருக்கு. வெரி குட், நல்லா. இனி அடுத்த கேள்வியை வாசிங்கோ. மரங்களை நடுவதற்கு தலைமை வைத்தவர் யார்? ஐலன். ஏனென்றால் அந்த சுமதிக்கு வந்து ஐலன் பற்றி நினைவுக்கு வந்தது. ஐலன் வந்து அடுத்த ஆண்டுக்கு புதிய பாடசாலை செல்வதற்கு முன்னர் மரங்களை நட்டிக்க. அப்ப வந்து நாமளும் வந்து அவரை அந்த காலத்துல வந்து தலைமை வைத்திக்கார் பந்தியில குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்ப நான் கேட்கிறேன், இதுல அகிலனை பற்றி நினைத்தது அவர்களுக்கு என்ன வகையான உற்சாகத்தை ஊட்டியது? இப்ப இந்த வழிபாதையில போகிக்க அந்த பிள்ளைகளுக்கு அகிலனை பற்றி எப்படி சிந்தனை வந்தது? அந்த சிந்தனை எப்படி வந்தது? அதாவது அகிலன் யார் என்று கேட்கப்படுது. அகிலனை பற்றிய சிந்தனை வந்தது. இந்த சிந்தனை மூலம் இவர்கள் பெற்ற புத்தாக்கம், அதாவது உணர்ச்சி, உற்சாகம், என்ன உற்சாகத்தை இவர்கள் ஒரு ஆக்கச் செயற்பாடு
இவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அது என்னம்மா? நாமளும் அந்த புதிய விடயங்களை செய்ய வேண்டும். நாங்களும் ஏதாவது இந்த பாடசாலைக்கு செய்துவிட்டு போக வேணும். நாங்க இந்த பாடசாலையில கல்வி கற்கணும் பாடசாலையில இனி அடுத்த வருடம் நாங்க புதிய பாடசாலைக்கு போக போறோம். அப்ப நாங்க இங்க இருந்து படித்ததை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த வருடம் இங்கே ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்று அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். சரி, அடுத்த கேள்வி. இந்த மரங்களை நடும்போது சுமதியும் நண்பர்களும் எந்த தரத்தில் கல்வி கற்றனர்? தரம் 3இல். வெரி குட். அது அங்க தெரிகின்றது. அந்த பந்தியிலேயே முதல் சொல்லி இருக்குது. இவ தரம் 3ல நட்ட மரக்கன்றுகள் பகுதியால தான் நடந்து போகிறார்கள் வகுப்பறை பக்கமாக. அப்ப இது தரம் 3ல நடப்பட்டது. அப்ப அந்த நேரம் அகிலன் அந்த பாடசாலையில இருந்திருக்கிறார். இப்ப அகிலன் 5ஆம் ஆண்டுக்கு மேலே போய்விட்டார். அவர் வேற பாடசாலைக்கு போய்விட்டார். சரி, அடுத்தது. பாடசாலை பிரதான மண்டபத்தின் 2 சுவர்களில் எவற்றை வரைய வேண்டும் என தர்சினி யோசனை கூறினார்? உலகப்படத்தையும் இலங்கை படத்தையும். அதாவது இரு சுவர்களையும் உலகப்படத்தையும் இலங்கை படத்தையும் கூறுவோம் என்று தர்சினி கூறியிருக்கிறார். அவர்கள் கூறிய ஆலோசனை. சரி, அடுத்தது. மாணவர்களின் யோசனைக்கு வகுப்பாசிரியை இறுதியில் யாது கூறினார்? அதற்கு மதிப்பளித்ததுடன் அதன் முக்கியத்துவத்தை விளக்கினார். இறுதியில் இந்த கருத்தினை அதிபரிடம் தெரிவித்து அதற்கான அனுமதி பெற வேண்டும். சரி, இதுல ஆசிரியை அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளின் இந்த ஆலோசனைக்கு மதிப்பளித்தா என்பதாலே என்ன குறிப்பிடப்படுது? மதிப்பளித்தாண்டா விளிம்பிலிருந்து கேட்டாவா? அதுல என்ன அதன் கருத்து என்ன? மதிப்பளித்தான்றது இல்ல நீங்க இங்க பார்த்து சொல்லுங்க. உங்களோட சுயமான ஆலோசனையை சொல்லுங்க. உங்களுக்கு சுயமாக விளங்குறத அந்த ஆசிரியர் இந்த பிள்ளைகளின் ஆக்கத்திறனுக்கு மதிப்பளித்தா என்பதாலே என்ன குறிப்பிடப்படுகின்றது? அவைகளுக்கு அந்த நன்றியை தெரிவித்து அதை விரும்புறா, அதை வரவேற்கின்றா. அந்த விடயத்தை அவ வரவேற்கின்றா. பிள்ளைகளின் அந்த செயற்பாடு அவ விரும்புகிறா என்பதுதான் அந்த கருத்து. தயவு செய்து வீடியோ போடுங்கம்மா. இப்ப இந்த பிள்ளைய வகுப்பறையில காண இல்லை. சரி சரி. இப்ப அந்த பிள்ளை வகுப்பறையில இல்லாதபடிய ஹிக்மா தொடர்ச்சியான கேள்விகளுக்கு விடையறியுங்கோ. முடியுமா உங்களால? ஹிக்மா, நீங்க அருமையான குரல்ல காணொலிகள் அனுப்பி இருக்கிறீர்கள். அதாலதான் உங்களை கேட்கிறேன். முடியுமா? முடியாது. முடியும். உம்புகிதிய ஊன்றி சொல்ல வேணும். சரி, சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த கேள்வியில இருந்து விடைகாண் விளக்கம். பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பொருந்தும் சரியான பயனிலை சொல்லை அடைப்பு குறிக்கோள் 2 தெரிவு செய்து அதன் கீழே கோடிடுக. ஆசிரியர்கள் எங்களுக்கு சரியான படையை காட்டினார் அல்லது காட்டினார்கள்? ஹலோ, ஹலோ ஹிக்மா, நான் சொன்னது அந்த பிள்ளை எந்த கேள்வியில விட்டு போயிட்டோ அந்த இடத்தில இருந்துதான் உங்களை சொல்ல சொன்னேன். நீங்க அதை விட்டுட்டு ஓடி போய் அடுத்த கேள்விக்கு போயிட்டே பாருங்க. இப்ப இதுல இருந்து என்ன எனக்கு புரியுது? ஹலோ, நான் கதைக்கிறத கேளுங்கோ. நீங்க ஒரு அவசர புத்திக்காரன். இதேதான் நீங்க பரீட்சை மண்டபத்திலையும் கடைசியில காட்டுவீங்க. அவசரம் மிக மோசம். விளங்குதா? நிதானமாக கேட்க, படிக்க, வெளிப்படுத்த தெரியணும். அதான் மிக முக்கியம். கனப்பிள்ளைகள்ல இந்த ஒரு தவறு இருக்கு. திறமைசாலியா இருப்பார்கள், நல்ல கெட்டிக்காரர்களா இருக்கணும். அவசர புத்தியால அரச பரீட்சையில தோல்வி அடைவார்கள். ஸ்பீட், வேகம் பெரிய வெளிப்படுத்த அப்படி இல்லை.
நிதானமாக விடையளிக்க பழக வேணும். இப்ப நான் முதல் படிப்பித்தது நீங்க கேட்டிருந்தால் நிதானமாக நீங்க சரியான இடத்துல பின்பற்றி இருப்பீர்கள். உங்களோட குறைபாட்டை நீங்க கண்டுபிடித்து நீங்க நிவர்த்தி செய்யணும். சரி, இப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்ட கேள்விகள்ல இறுதியில இடையில ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே அந்த பிள்ளை ரிமூவ் ஆயிட்டா, அதுக்கு பரவாயில்லை. இப்ப நீங்கள் அந்த பிள்ளைய விட்டுட்டு வேண்டாம், நீ இடமா அவ விடு, ஹிக்மா சொல்லட்டும். ரைட்டம்மா, கட் ஆகினது, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப ஹிக்மா நீங்க அதற்கு விடை சொல்லுங்கம்மா. அலை என்பதன் எதிர்கருத்து சொல் இந்த பண்டி குறிப்பிட்டுள்ளது. அது என்ன? இங்க சொல்லிக்கு அடுத்த ஆண்டு புதிய பாடசாலைக்கு செல்ல உள்ளனர். அப்ப புதிய விடை. மலர்கள் என்பதன் ஒற்று கருத்து சொல் இப்பண்டிகையில் குறிப்பிட்டுள்ளது. அது என்ன? பூக்கள். இங்க பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த மரங்களுக்கு இடையில் சென்று கொண்டிருந்த போது சொல்லி கப்பா அங்க பூக்கள் விடை வரும். வெரி குட், வெரி குட், ஓகே, வாழ்த்துக்கள். இப்ப அந்த பந்தி முழுவதற்கும் இரு மாணவர்களாக விடையளித்திருக்கிறார்கள். முதல் மாணவிக்கு இடையில இடையூறு ஏதாவது தொழில்நுட்பம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது, பரவாயில்லை என்றாலும் இந்த பிள்ளையும் விடையளித்திருக்கிறார், பாராட்டுக்கள்.